கலர்ஃபுல்லான பொரியல் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்காக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ. டெய்லி வந்து பொட்டேட்டோ கொடுக்க முடியாது. ஸோ தட் கேரட் அண்ட் தென் பீன்ஸ். ஸோ தட் இப்படி கொடுத்தோம்னா எல்லா வெஜ்ஜஸும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ எஸ்பெஷலி என்னோடய பேபிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தே வெரி செலக்டிவ் வித் வெஜிடபிள்ஸ் அண்ட் தென் ஃபுட். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. என்ன பண்ணுறேன்னா நான் குக்கரில் வந்து ஆயில் போடுறேன். நல்லா காஞ்சி பிறகு கடுகு. ஸோ கடுகு நல்லா காஞ்சி பிறகு சீரகம் கடலைப்பருப்பு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெஜ்ஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய் வந்து ஆட் பண்ணோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணலாம். ஸோ மிளகா பொடி வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணுறப்போ கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போடலாம். தண்ணி போட்டுக்கிறதுக்கு நல்லா வந்து காயட்டும். காஞ்சி நல்லா வந்து வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் வர வரைக்கும் அப்படியே வந்து ஆஃப் பண்ணி பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஸோ தேங்காய் கடலக்காய் பருப்பு எல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து கொதிக்க. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கும். டேஸ்ட் வந்து கொதிக்க வைக்கிறோம். உப்பு பத்தலைன்னா உப்பு இந்த ஸ்டைலில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து இது மாதிரி 4 ஃபோல்டாக வந்து தேய்ச்சி போட்டுக்கலாம். அது வந்து ரெடி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா சூப்பரான பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. உள்ள வந்து கேரட்டு பீன்ஸு கொத்தரக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொத்தரக்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது வந்து லைட்டாக வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து போடணும். ஸோ ஆயில் போட்டு ஆயில் வந்து நல்லா காயட்டும். நல்லா காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் ஸோ கடலைப்பருப்பு பூண்டு நல்லா பூண்டு நல்லா வதங்க வந்து பார்த்திங்கன்னா கொத்தரக்காய் வந்து ஆட் பண்ணலாம். பெருங்காயம் பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிளகாத்தூள் ஸோ கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து தண்ணி போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆச்சுடா உன்னோட கரண்ட் எத்தனை அடிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து கொச்சி எடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடலக்காய் பருப்பு தேங்காய் கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். தூவி விட்டுட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அப்போ வந்து ஸ்டீம் ஆகட்டும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்டீம் ஆகட்டும். அப்படியே விட்டுருங்க. சூப்பராக டேஸ்ட்டான பொரியல் வந்து ரெடி ஆகிடும்.